ஸோ கொழுப்பு சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். அதில் கொழுப்பு பற்றின உள்ள டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலான் இருக்கோம். அதோட முதல் எபிசோடு தான் இன்னைக்கு. அதாவது கெட்ட கொழுப்பின் தலைவன் டிரான்ஸ்ஃபேட் பற்றி தான். ஜென்ரலாக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில், அதாவது நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், இதை வந்து ஒரு ஹைட்ரோஜனேஷன் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் மூலமாக எண்ணெய் வடிவில் இருந்து அதை ஒரு கட்டித்தன்மையாக சாலிட் தன்மைக்கு மாற்றிடுறாங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி. நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச ஒரு ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் வந்து வனஸ்பதி. நான் சின்ன வயசுல இருக்கும்போது டால்டான்ற பேரில் வீட்டில் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ அது பப்ளிக்கில் அவ்வளோவா பார்க்க முடியலை. பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவனையே நம்ம கெட்ட கொழுப்பின் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு பேட் ஃபெல்லோ இருக்கான். அவனை வந்து இவன் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுறான். அண்ட் ஹெச்டிஎல் சொல்லிட்டு ஒரு நல்லவன் இருக்கான். அவனை வந்து அடிச்சு நொறுக்கிடுறான். அதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மாதிரியான டிசீசஸ் வந்து ரொம்ப அதிக லெவலில் வருது. அதனால தான் வந்து WHO அண்ட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி அசோசியேஷன் FSSAI வந்து இந்த லெஸ் தென் 2% கீழே தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2022 ஒரு ரெகுலேஷனே கொடுத்துருக்காங்க. உங்கள் உணவில் கவனமாக இருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு பரப்புங்க. அடுத்த எபிசோடில் கெட்ட கொழுப்பின் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி பார்க்கலாம்.